இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பட்ட காலையே படும் கெட்ட குடியே கெடும் என்பது போல பாகிஸ்தான்ல இருந்து பலுசிஸ்தான் தனியா பிரிஞ்ச நிலையில தற்போது அந்த நாட்டோட சிந்து மாகாணமும் தனித்து செயல்பட முடிவெடுத்திருக்குது. பாகிஸ்தான்ல இருந்து தங்களை விடுவிக்குமாறும் தனி நாடு அந்தஸ்து வழங்கணும் அப்படின்னும் அங்குள்ள தலைவர்கள் தங்களோட கோரிக்கையை தீவிரப்படுத்தி இருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கு இன்னொரு பேரடியாவே அமைஞ்சிருக்கு. பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு தங்களோட நாடு தனி நாடா ஆகிடுச்சு அப்படின்னு பலுசிஸ்தான் விடுதலை படை அண்மையில அறிவிச்சிருது. இதனால பாகிஸ்தான் அதிர்ந்து போயிருக்கு. பலுசிஸ்தான தொடர்ந்து தனி நாடு முழக்கத்தோட சிந்து மாகாண மக்களும் போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. பலுசிஸ்தான்ல உள்ள 5 மாகாணங்களுக்குள்ள சிந்துவும் ஒண்ணு. அந்த மாகாணத்துல இருந்து கராச்சியை பிரிச்ச பாகிஸ்தான் அரசோட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மக்கள் வீதிகள்ல இறங்கி போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. தனிநாடு போராட்டத்தை முன்னெடுத்த ஜெய்சிந்து விடுதலை இயக்க தலைவர்களை பாகிஸ்தான் அரசு கைது செய்து சிறையில அடைச்சிருக்கு. பாகிஸ்தான்ல அடுத்தடுத்து அரங்கேறும் இந்த உள்நாட்டு கிளர்ச்சியால அந்த நாட்டு அரசு என்ன பண்றதுனே தெரியாம திகைச்சு போய் நிக்கிறாங்க. கடந்த மாதம் காஷ்மீர்ல நடத்தப்பட்ட பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயர்ல அதிரடியா பதில் தாக்குதல் நடத்தி பாகிஸ்தான்ல உள்ள பயங்கரவாத முகாம்களை குறி வச்சு அழிச்சாங்க. இதற்கு எதிராக பாகிஸ்தான் படையினர் இந்திய எல்லையில அத்துமீறி நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவினாங்க. ஆனா இந்திய ராணுவத்தினர் அதை தடுத்து நிறுத்தி அழிச்சது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட விமானப்படை தங்கள் மீது தாக்குதல் நடத்தி தும்சம் செஞ்சாங்க. ஆனா இந்திய ராணுவத்தினர் அதை தடுத்து அழிச்சதோட மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட விமானப்படை தளங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தி தும்சம் பண்ணிட்டாங்க. இந்த தாக்குதல் சம்பவங்களை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்ட பலூச் விடுதலை போராளிகள் பாகிஸ்தான் கிட்ட இருந்து நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு நாங்க விடுதலை பெற்று கொண்டதாகவும் அதிரடியா அறிவிச்சிருக்காங்க. மேலும் தங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இனி எந்த தொடர்புமே கிடையாது அப்படின்னு இந்தியாவுக்கு ஆதரவா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பால கதி கலங்கி போன பாகிஸ்தான் இந்த நேரம் பார்த்து இந்தியா மேல ஏண்டா தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு புலம்பி நொந்து நூலாயிருக்கு. பாகிஸ்தான் கிட்ட இருந்து பங்களாதேஷ் கடந்த 1971 வருஷம் இந்தியாவோட உதவியோட தனி நாடா பிரிஞ்ச நிலையில இப்போ 54 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் மீண்டும் 2 துண்டா உடைஞ்சிருச்சு. பாகிஸ்தான்ல தென்மேற்கு பகுதியில அமைஞ்சிருக்கிற மிகப்பெரிய மாகாணமான பலுசிஸ்தான் மாகாண மக்கள் அரை நூற்றாண்டா விடுதலை கோரி போராட்டத்துல ஈடுபட்டு தான் வர்றாங்க. சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் மட்டும் அதிக கவனம் செலுத்தி வர்ற பாகிஸ்தான் அரசு பலுசிஸ்தான் பகுதியை தொடர்ந்து புறக்கணிச்சுட்டே வந்தது. இதனால பலுசிஸ்தான தனி நாடா அறிவிக்கணும் அப்படின்னு பலுச் விடுதலை படையினர் நீண்ட காலமா போராட்டம் நடத்தி வர்றதால அந்த பகுதியில ராணுவத்தை கட்டவிழ்த்துள்ள பாகிஸ்தான் அரசு அடக்குமுறையை ஏவி வருது. ராணுவ கட்டுப்பாட்டுல உள்ள பலுசிஸ்தான்ல மனித உரிமை மீறல்கள் சர்வசாதாரணமா நடந்துகிட்டு இருக்கு. மக்களோட தனிநாடு விடுதலை போராட்டத்தை பாகிஸ்தான் அரசு ராணுவம் மூலம் ஒடுக்கிட்டு வருது. பாகிஸ்தான் அரசு மற்றும் அந்த நாட்டோட ராணுவத்துக்கு எதிராக போராடுறவங்க கைது செய்யப்பட்டு கொடூரமா கொலை செய்யப்படுறாங்க. இதனால பாகிஸ்தான் ராணுவம் மீது பலுசிஸ்தானை சேர்ந்த விடுதலை போராளிகள் அப்பப்போ தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. பலுசிஸ்தானோட கிளர்ச்சி படையும் மறைந்திருந்து அவர்கள் தாக்கி வரும் சம்பவங்களையும் சமாளிக்க முடியாம பாகிஸ்தான் ராணுவம் திக்குமுக்காடி நிக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பாகிஸ்தானுக்கு மேலும் ஒரு தலைவலியை கொடுக்கிற விதமா தனிநாடு கோரியும் பாகிஸ்தானோட மனித உரிமை மீறல்களை கண்டிச்சும் அமைதியான முறையில ஜெய்சிந்து விடுதலை இயக்கத்தினர் போராட்டங்களை நடத்திட்டு வர்றாங்க. குறிப்பா உருது திணிப்பு, சிந்து மக்களோட நிலங்களை அரசுடைமையாக்குவது போன்ற அடக்குமுறைகளை பாகிஸ்தான் அரசு முன்னெடுத்தால் சிந்து மாகாண மக்களோட தனி நாடு கோரிக்கையும் வலுக்க தொடங்கினது. இந்த ஒரு விஷயமானது பாகிஸ்தான் அரச மேலும் கதி கலங்க வச்சிருக்கு. பலுசிஸ்தான சுதந்திர நாடா பலுச் விடுதலை படை அறிவித்த நிலையில சிந்து மாகாண மக்களோட தனி நாடு கோரிக்கை பாகிஸ்தான நிலைகுலைய வச்சிருக்கு. இந்த ஒரு பிரிவினைவாதம் பாகிஸ்தானை மேலும் பலவீனப்படுத்திடும் அப்படின்னு உணர்ந்து அந்த நாட்டோட அரசு இதனை பொறுத்து கொள்ள முடியாம அடக்குமுறையை கட்டவிழ்த்து இருக்கு. சிந்து தேசியவாதிகள் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள போராட்டக்காரர்கள் தங்களோட இயக்கத்தோட மூத்த தலைவரான சோஹைல் அப்ரோ, ஜூபைர் சிந்திர் மற்றும் அமர் அசாத்தி உள்ளிட்ட தலைவர்களை உடனடியா விடுதலை செய்யணும் அப்படின்னு பாகிஸ்தான் அரசை வலியுறுத்தி வர்றாங்க. அவர்கள் மீதான பொய்யான குற்றச்சாட்டுகளை உடனே திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு கோரிக்கையும் விடுத்திருக்காங்க.
மேலும் பாகிஸ்தான் அரசால கைது செய்யப்பட்ட தங்கள் இயக்க தலைவர்களை பாகிஸ்தான்ல எந்த ஜெயில வச்சிருக்காங்க அப்படின்னு கூட தங்களுக்கு தெரியல அப்படின்னு அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி இருக்காங்க. ஏற்கனவே பலுசிஸ்தானை தொடர்ந்து சிந்து மாகாணத்தை இழந்துவிடக் கூடாது அப்படிங்கறதுனால போராட்டக்காரர்களை அடக்கும் பணியில பாகிஸ்தான் அரசு தீவிரம் காட்டி வர்றாங்க. சிந்து நாடு கோரி போராடுபவர்கள் மீது கடுமையான மனித உரிமை மீறல்களை பாகிஸ்தான் அரசு நடத்தியிருப்பதை அமெரிக்க அரசும் உறுதிப்படுத்தி இருக்கு. அமைதியான முறையில போராடுறதுதான் ஜனநாயகமானது அப்படின்னும் பாகிஸ்தான்ல இருந்து விடுதலை கிடைக்கும் வரை தங்களோட போராட்டம் தொடரும் அப்படின்னும் ஜெய் சிந்து விடுதலை இயக்க போராட்ட குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஐநா அமைப்பு பாகிஸ்தான்ல நடைபெறும் இந்த மனித உரிமை மீறல்களை தடையிட வேண்டும் அப்படின்னும் சர்வதேச மனித உரிமைகள் போன்ற அமைப்புகளும் இதனை தட்டி கேட்கணும் அப்படின்னு சிந்து பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்ட அறிக்கையில சிந்து பகுதி முழுவதும் அதிக கொலைகள் நடந்திருப்பதாகவும் ஏராளமான உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிற நிலையில இது தொடர்பான வழக்குகளையும் அமெரிக்கா சுட்டிக்காட்டியிருக்கு. இங்கு கட்டாய மத மாற்றங்கள் நடைபெற்று வருது அப்படின்னும் 2024ஆவது ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி ஹிந்து பெண்களை இஸ்லாமிய ஆண்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு வர்றதாவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் கிட்ட இருந்து முதல்ல பங்களாதேஷ் ஏற்கனவே பிரிஞ்சு போன நிலையில தற்போது பலுசிஸ்தானும் அதிகாரப்பூர்வமா பிரிஞ்சு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சிந்து மாகாணத்தையும் தனி நாடா அறிவிக்க கோரி அங்குள்ள மக்கள் வீதிகள்ல இறங்கி போராட தொடங்கி இருக்கிறதுனால பாகிஸ்தான் நாடு சின்ன சின்ன துண்டுகளா பிரிஞ்சு செல்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இப்படி உள்நாட்டிலேயே 1000 குளறுபடிகள் இருக்கும் போது இந்தியாவை எதிர்த்தா என்ன ஆகும் அப்படின்னு பாகிஸ்தான் இப்பதான் உணர தொடங்கி இருக்கு. இனி கனவுல கூட இந்தியாவை எதிர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் பாகிஸ்தானுக்கு வரவே கூடாது அப்படிங்கறதுனாலதான் அந்த நாட்டுல தற்போது நிகழ்ற உள்நாட்டு கலவரங்கள் எடுத்துரைக்குது அப்படிங்கிறது மட்டும் உறுதியா தெரியுது. இனிமேலாவது வாளை சுருட்டிக்கிட்டு பாகிஸ்தான் தன்னோட சொந்த நாட்டு பிரச்சனைகளை தீர்க்கிறதுல கவனம் செலுத்துமா அல்ல இந்தியா கிட்டே தான் தொடர்ந்து வாலாட்டி மூக்கோடப்படுமா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும்.